ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி அறுவடை பார்க்கலாம். பூக்கள் அறுவடைகள் பார்க்கலாம். இந்த செடி தான் நான் கீழே எடுத்து வைக்கணும். எவ்வளோ பாருங்கள், இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. அதில் மேலே ஏறி அறக்க முடியல, அதனால் பாருங்க. இதே தக்காளி செடி இருக்குது. வாங்க அறுவடை பண்ணலாம். எவ்வளோ பூ இருக்குதுங்க. மிளகா பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ பிஞ்சி கச்சக்கம் வந்தது. கத்திரி செடி இது வந்து மாடிக்கு கீழே இருக்கிற தோட்டம். பாருங்கள், என்ன சூப்பரான அழகான பூங்க. அதே செடியில் தான் இதுவும். பாருங்கள், சூப்பர் 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 சொல்லுங்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை கட் பண்ணிப்போம். இது இன்னொரு நாள், இது வந்து ஒரு வாரம் 2 வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இது இந்த ரோஸு பெங்களூர் ரோஸ் பாருங்க. இது பூத்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஆயிருக்கும். இன்னும் மலர்ல பாருங்கள். திட்டமாக அப்படியே அழகு பூ. கட் பண்ணிக்கலாம். இந்த பூ வந்து ஒரே நாளைக்கே போயிடும். இன்றைக்கி இது மாதிரி இப்போயே உதிர்ற மாதிரி இருக்குது இந்த பூங்கெல்லாம். ஆனால் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் இதை. ஆனால் கொத்து கொத்தாக பூக்கும். அது பாருங்கள், உதிருது பாருங்கள். இது வந்து அப்படியே இருக்கும். 5 நாளைக்குன்னா கூட இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 15 நாள் கூட வைக்கலாம். கேரளா செம்பருத்தி பாருங்கள். இந்த கிளை இது ஒன்று கிடைக்காம செடி எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு கேட்டு வாங்கினாங்க தெரியுங்களா. தலையிலே வச்சுக்கலாம். இந்த அழகு பூ இது நல்லா அழகாக இருக்கும். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். பாருங்க, செடியிலே கொஞ்சம் பூ விட்டுடுவேன். என்னடி என்னடி